வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகோஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் நம்மளுடைய உணவுகளில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக நார்சத்து, ஃபோலேட், மெக்னீஷியம், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் கே எல்லாம் நிறைந்திருக்கு. கலோரிகள் குறிப்பிடத்தக்க அளவு குறைவாக தான் இருக்குது. அப்படின்றதால முட்டைகோஸ் சாப்பிடும்போது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும், இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக இந்த முட்டைகோஸ் எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகளை முட்டைகோஸ் நமக்கு அளிக்கிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம முட்டைகோஸ் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது ரத்த அழுத்தம் கட்டுப்பாடோடு இருக்கும். முட்டைகோஸில் பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கு. இதுதான் அதுக்கு வந்து காரணம். நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதற்கு முட்டைகோஸ் உதவிகரமாக இருக்குது. பொட்டாசியம் நம்மளுடைய உடலில் சோடியத்தினுடைய அளவை வந்து நடுநிலையாக்குவதன் மூலமாக சிறுநீர் வடிவில் அதிகப்படியான சோடியத்தை வந்து அகற்றுவதன் மூலம் நம்மளுடைய பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முட்டைகோஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கமும் இல்லாத ரத்த நாளங்கள் தளர்வாக இருக்கும்போது ரத்த நாளங்களில் ரத்தம் வந்து சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய துடிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஹை பிபியாக இருந்தாலும் லோ பிபியாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு முட்டைகோஸ் எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோயை தடுக்கிறது முட்டைகோஸ். முட்டைகோஸ் உட்கொள்வதால் புற்றுநோய் அந்த சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் வருவதை நம்ம தடுக்கலாம். இது சல்ஃபர் கொண்ட சேர்மங்களை கொண்டு இருக்குது. இது புற்றுநோய் எதிர்த்து போராடுது மற்றும் உங்களுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்குது. கூடுதலாக சிவப்பு முட்டைகோஸில் ஆந்தோசைனின்கள் எனப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புற்றுநோய் செல்கள் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் மீண்டும் மீண்டும் உருவாகாமல் தடுக்கும், பரவாமல் தடுக்கும். அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களையே உங்களுக்கு வந்து எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டைகோஸ் எடுத்துக்கலாம். முட்டைகோஸில் விட்டமின் கே, ஆந்தோசைனின்கள் மற்றும் அயோடின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய மூளைக்கு கட்டுமான தொகுதிகளாக செயல்பட்டு நம்மளுடைய மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஸோ முட்டைகோஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட்டுலாம். எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன் பெற்று ஆரோக்கியமாக மூளை நரம்புகள் தூண்டிவிடப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள், குறிப்பாக வந்து மூளை நரம்புகள், பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற சிதைவுக்கு உள்ளாவது, மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமெல்லாம் எதுவும் இல்லாமல் மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு முட்டைகோஸ் உதவிகரமாக இருக்கும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டைகோஸ். முட்டைகோஸில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுக்கு காரணம் இது வந்து நம்மளுடைய திசுக்களில் வீக்கம் எளிதாக்குவதற்கு, நாள்பட்ட வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு தான் அது காரணம். ஸோ அப்போ நாள்பட்ட வீக்கம், கீழ்வாதம், இதய நோய், புற்றுநோய், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இது எல்லாமே நமக்கு வந்து தடுத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து முட்டைகோஸ் கொண்டு இருக்குது. அதனால் இந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் மூலமாக நமக்கு அந்த எந்த விதமான நாள்பட்ட நோய்களுமே நமக்கு இருக்காது. அதை தீர்த்து கொள்ளக்கூடிய பண்புகள் நமக்கு வந்து கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முட்டைகோஸ். ஆரஞ்சு பழங்களை விட முட்டைகோஸில் அதிக அளவு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. கோலோஜனை உருவாக்குவதற்கு, நம்மளுடைய சருமத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கும், குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் முட்டைகோஸ் உதவிகரமாக இருக்கும். முட்டைகோஸ் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதுகாத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுல முட்டைகோஸ் சிறந்த பங்களிப்பு செய்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறது முட்டைகோஸ். முட்டைகோஸ் நம்ம சாப்பிட்றது மற்றொரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை முட்டைகோஸ் வந்து குறைக்கும். இது வந்து அதாவது கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து அதிகமாக கெட்ட கொலஸ்ட்ராலாக இருக்குன்னா நமக்கு இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் நம்ம முட்டைகோஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து, பைட்டோஸ்டெரால் இதெல்லாமே கொலஸ்ட்ரால்களை குறைச்சி செரிமான அமைப்பிலிருந்து உறிஞ்சப்படுவதும் தடுக்கும். ஸோ அதனால் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்களை படித்திருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் அகற்றப்பட்டு இதயத்திற்கு ரத்தம் செல்லும் போது இதயம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்தும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டைகோஸ். முட்டைகோஸில் நீர் சத்து அதிகம் இருக்குது. இதனால் நம்மளுடைய செரிமான அமைப்பை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு
முட்டைகோஸ் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். முட்டைகோஸ் வந்து குடல் இயக்கத்தை சீராக்க உதவும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதுல செரிமானம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு முட்டைகோஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முட்டைகோஸ். முட்டைகோஸ் நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. ஏன்னா அதில் வந்து விட்டமின் கே சத்து இருக்குது. இது எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு இப்போ இருந்தே முட்டைகோஸ் எடுத்துக்கலாம். முதியவர்கள்லாம் முட்டைகோஸை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து முட்டைகோஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.